எங்க வீட்டுக்கார இதோட முடிச்சுக்கிற சொல்லிட்டாரு. அதனால நன்றி வணக்கம். ஐயோ நல்லா இருக்கே. ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் கையில ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தோட உங்களை பார்க்க வந்திருப்போம். சோ இதை வந்து நிறைய வீடியோஸ்ல நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு கிரீன் கலர் சாரியில எப்படி ட்ரேசிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபைனல் அவுட்புட்டா உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த விதத்துல இது வந்து ஒரு பியூர் சில்க் சாரீஸ். இந்த பியூர் சில்க் சாரியில நம்மளோட சாய்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட்டா ஒரு பல்லு அண்ட் பார்டர்ஸ்ல எப்படி வந்து ரொம்ப இனோவேட்டிவா ரொம்ப கிரியேட்டிவா நம்ம வந்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. நிறைய பேரு அந்த ஷார்ட்ஸ பார்த்து இதோட அவுட்புட் எப்படி வரப்போகுது அதுக்காக நாங்க ரொம்ப காத்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட அந்த பியூட்டிஃபுல்லான ஒர்க்கை ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் பல்லு மட்டும் காமிச்சிடுறேன். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இந்த பல்லு அப்படின்னு. ரொம்ப அழகா நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்ல நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல நாம வந்து டிசைன் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட். இது வந்து கம்ப்ளீட் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல இருக்கிற ராதா கிருஷ்ணாவோட பிக்சர்ஸ் எடுத்துட்டு அது சைட்ல இருக்கிற லேடிஸோட ஆர்ட் கூட ரிலேட்டடா இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ்ல செலக்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட். பல்லு டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாரி வந்து ரிமைனிங் பாடி பார்ட்ல தான் ரொம்ப வந்து பிளைனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்டர்லயும் கூட அதோட ரிலேட்டடா இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இது ஒரு மோட்டிவ்ஸாவோ இது ஒரு ஃபிளாரல் டிசைன்ஸாவோ இல்லாம அதே மாதிரி ஒரு கேர்ளாவே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு கிரீனுக்கு வந்து எந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு நம்ம வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் நம்ம எடுத்திருந்திருப்போம். ஸோ எல்லா இடத்துலயும் ஒரு குந்தன் ஒர்க் வச்சு இது எந்த லெவலுக்கு என்ன மாதிரி கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ எந்த மாதிரி நம்மளால ஹைலைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணிருப்போம். டாப்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நமக்கு வந்து வேஸ்ட் வரைக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணிருப்போம். நீங்க வந்து இது வந்து சாய்ஸ், நம்மளுடைய சாய்ஸ். இந்த சாரில இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பாருங்க இப்படி வியர் பண்ணி இருக்கேல அது எவ்வளவு சூப்பரா ரொம்ப எலிகண்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சாரி. ஸோ ஜஸ்ட் ஒரு பிளைன் சாரியை இவ்வளவு சூப்பரா நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அழகுதானே. நம்ம பியூர் காஞ்சிபுரம் சில்க் நம்ம கிட்ட இருக்கு. நிறைய பேர் பிளைனா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க எல்லாரும் கூட இந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு அதை வந்து வியர் பண்ணல அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க்கும் போது கண்டிப்பா கேட்பாங்க என்ன நீங்க கட்டியிருக்கீங்க, என்ன வித்தியாசமா இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணிட்டோம்னா அது வந்து கண்டிப்பா போயிடும், இல்லைன்னா வந்து அது இருக்காது, லாங் லாஸ்டிங்கா இருக்காது. பாத்தீங்களா பின்னாடி வந்து எப்படி அயன் பண்றது, அயன் பண்ணா எப்படி இது வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே நான் செப்பரேட் வீடியோஸாவே எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பா அது எல்லாமே ஷேர் பண்றேன். அந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே த்ரெட்டோடய அந்த கலர்ஸும் வந்துடும். அதுவும் இல்லாம இதுல யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே குந்தன்ஸ், ஹெவியா நல்ல கிராண்டா இருக்கிற மாதிரி. கிருஷ்ணானாலே ஹெவி தானே. ஸோ அவங்களோட ஜுவல்லரி பார்ட் எல்லாமே ஹெவியா இருக்கிற மாதிரி, ஸ்டோன்ஸ் எல்லாமே கூட நல்ல ஹை குவாலிட்டியான க்ளூஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இது கண்டிப்பா வந்து சில்க் சாரியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நம்ம நார்மல் சாரீஸை வந்து ரெகுலர் வாஷ் பண்ற மாதிரி இல்லாட்டாலும் கூட ஒரு பியூர் சில்க் சாரீஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணோம். இதுல இந்த மாதிரியான ஒரு காடஸஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா, ஃபிளாரல் டிசைன்ஸ் பண்ண முடியுமா, எல்லாமே பண்ணலாம். நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்க, ஒரு கண்டினியூஸ் டிசைன் வேணும்னு கேக்குறீங்களா, இல்ல வந்து மோட்டிவ்ஸ் மாதிரி வேணும்னு கேக்குறீங்களா, இல்ல ஃபிளாரல் டிசைன்ஸ் வேணுமா, மதுபானி ஆர்ட் வேணுமா, இல்லைன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஸ்பைரல் டிசைன்ஸ் மாதிரி வேணுமா, இல்ல ஜியோமெட்ரிக்கல் டிசைன்ஸ் வேணுமா, என்ன டிசைன்ஸ் கேட்டாலும் எந்த இடத்துல வேணும். இது வந்து சாரீஸ்ல மட்டும் தான் பண்ண முடியுமா, குர்த்திஸ்ல பண்ண முடியாத, எல்லா இடத்துலயும் பண்ணலாம், எந்த இடத்துலயும் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணலாம். இதுல அரி ஒர்க் பண்ண முடியுமா, அரி ஒர்க் பண்ணலாம். இன்னும் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான சைசஸ்ல பண்ணி முடியுமா, என்ன சைஸ்ல கேட்டீங்கனாலும் என்ன டிசைன்ஸ் கேட்டீங்கனாலும் எங்களால கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா கட்டணும்னு நினைக்கிறவங்க கஸ்டமைஸ் பண்ண சொல்றதுனால, அது நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்ன்றதுனால ரொம்ப பார்த்து நம்ம பண்ணிருக்கிறதுனால இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமா இருந்துச்சு இந்த டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு. என்ன மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்தாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லைக் இப்போ வந்து ஆரி ஒர்க் கூட ரொம்ப ட்ரெண்டா இருக்கிறதுனால ஆரி ஒர்க் பிளவுசஸ்ல கூட ஃபேப்ரிக் பெயிண்டிங், பேபி ஷவர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ராதா கேக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீத இடங்களை ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆரி ஒர்க் டிசைனருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபெதர்ஸ் ஆடட்ன்ற மாதிரி, எக்ஸ்ட்ரா கிரவுன்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் ஆடட்ன்ற மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் தான். இப்போ நீங்க ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் இருக்கீங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி பீட் ஒர்க், ஜதோசி ஒர்க், கட் ஒர்க்ன்றது பண்ணாம கொஞ்சம் யூனிக்கா ஒரு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கும் போது அந்த மாதிரி நீங்க கஸ்டமர்ஸ் செஞ்சு கொடுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ்.
சோ ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட். இது வந்து ஸ்டேபிளா இருக்கும். இதை வந்து நம்ம யூடியூப்லயோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பாக்குற ட்ரையல் வீடியோஸ் வச்சோ நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட் பினிஷிங் உங்களால கொடுக்க முடியாது. சோ இதை எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்ட்டை நம்ம லேர்ன் பண்றோமோ அந்த மாதிரி ஹியூமன் பீயிங் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணல எக்ஸாக்டா அவங்களோட ஃபிங்கர்ஸ், அவங்களோட ஐஸ், அதோட நோஸ் அதெல்லாம் டீடைல்ட் எல்லாமே ரொம்ப நீட்டா பெர்ஃபெக்டா இருந்தாதான் நீங்க வியர் பண்ணலே ரொம்ப அழகா இருக்கும். லைக் ஏதோ நம்ம ட்ரேஸ் பண்றோம், ஜஸ்ட் பாட்டில் இருக்கிற கலர்ஸ் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஷேடிங்ஸ்ல இருந்து அந்த ரியாலிட்டி லுக் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? அது எல்லாமே நம்ம பார்த்து செய்யும் போது இது வந்து கஸ்டமைஸ் பண்ணதா, ஐ மீன் ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்ததா இல்ல வந்து கடையில வரையிலே பிரிண்டட் அப்படிங்கிற டிஃபரன்சஸ் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க பியூர் சில்க் சாரீஸ்ல பண்ணும்போது இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். கட்டுறவங்களுக்கும் அது ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விதத்துல கஸ்டமருக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் தான் இந்த சாரியோட பெயிண்டிங். அவங்களோட பிளவுசஸே நான் காமிக்கிறேன். அதையும் நம்ம வேர் பண்ணோம்னா அதோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. இந்த பியூட்டிஃபுல்லான சாரிக்கு ஒரே கிரீன் பிளவுசஸா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சு அதையும் நம்மளுடைய சாய்ஸ்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச விஷயம் தான் இந்த பிளவுஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. சிம்பிளா தான் நாங்களே பிளான் பண்ணிருந்தோம். ஜர்தோசி ஒர்க் வச்சு அதோடைய த்ரெட் பார்ட்ல எல்லாமே அந்த சாரியோட கலர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ரொம்ப நீட்டா சிம்பிளா பாத்தீங்கன்னா இப்போ இதை பார்க்கையில ஒரு பிகினரா இருக்கிறவங்களோ இல்லைன்னா ஒரு ஆரி ஒர்க் எக்ஸ்பர்ட்டோ இதை பார்த்தாலே இந்த டிசைனை வந்து செஞ்சிருவாங்க. இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்ல லேசி டேசி ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். இது வந்து த்ரெட்ல வந்து கிளவுட் ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு ஒரு செட் சாரி லைக் வந்து ஒரு பிளெயின் சாரிய இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் லுக் அண்ட் ராயலா இருக்கிற மாதிரி இப்போ இது ரெண்டையும் நம்ம வேர் பண்ணல கஸ்டமரோட லுக் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு ஒரு பிளவுஸை நம்ம கம்ப்ளீட்டா ஒரு செட் சாரியை நம்ம வந்து கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து அதை கஸ்டமர் வேர் பண்ணல வர ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை. கண்டிப்பா இந்த சாரீஸ் மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு டைம் ஆகும். பட் நிறைய டெடிகேஷனும் நிறைய ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஸ்கில்லோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டும் இருந்தாதான் இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் நம்மளால பண்ண முடியும். மோர் ஓவர் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கஸ்டமரோட ஃப்ரீடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால கிரியேட்டிவா பண்ண முடியும். இந்த ஒர்க் பண்ண கொடுத்த கஸ்டமர் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. எல்லாமே உங்களுடைய சாய்ஸ்ல இருக்கட்டும்னு சொன்னதுனால எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருந்தது. பட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ணணும், ஐயோ சாரி ரொம்ப பிளெயினா இருக்கே நம்ம வந்து வேற பண்ணவே முடியல, குர்த்தி ரொம்ப பிளெயினா இருக்கே, இல்லைன்னா நம்மளோட ஹாஃப் சாரி நம்மளோட குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப பிளெயினா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ண தெரியல, ஃபில்லிங்னா உங்களுக்கு பண்ண தெரியலன்னா இந்த மாதிரியான ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை நீங்க நாலேஜ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மித்த இடத்துல ஹைலைட்டிங் பண்ற இடங்கள்ல நீங்க வந்து ஜர்தோசி ஒர்க்கோ கட் ஒர்க்கோ ஏதோ பண்ணிக்கலாம். ஃபில்லிங் எல்லாமே இந்த மாதிரி ஷேடிங்ஸோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு பிளைன் சாரீஸே கிடைக்கல, இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க எங்க வாங்குறீங்க, நீங்களே வாங்கி எங்களுக்கு செஞ்சு தருவீங்கனாலும் கண்டிப்பா எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பியூரா பிளைன் சாரீஸ் எல்லாம் லைட்டா ஜரி மட்டும் இருக்கிற மாதிரி பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் வேணும்னாலும் இருக்கு. அதே மாதிரி பார்டர் சாரீஸ் வேணும்னாலும் இருக்கு. நாங்களே சாரீஸ் எடுத்து எங்களோட சாய்ஸ் ஆஃப் டிசைன்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணாலோ இல்ல உங்களோட சாய்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு போகணும், ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட்டிவா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கான டாஞ்சோ ஸ்டைல்ல இல்லைன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸை நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.